மட்டும் விதவையா? இல்லை, இல்லவே இல்லை. ராணி விதவை இல்லை. அந்த வைர உணவுக்கு களங்கம் கற்பித்து என் வாழ்க்கையிலே மன்னித்துவாதே பாபு. ராணி முகராரம் இல்லை, கரம்படாத ரோஜா, அவளுக்கு நீயே ராஜா என்றெல்லாம் வர்ணஜால வார்த்தைகளை கொட்டி பொன்னான உன்னுடைய எதிர்காலத்தை நச்சுப்புள்ளியாக மாற்றிவிட வேண்டும் என்ற நாச எண்ணம் எனக்கு கிடையாது நண்பனே. தேவர் மூவரும் அறிய சொல்கிறேன், தீயின் நாக்குகளை தேன்மலரின் செவ்விடர்கள் என்று நம்பி ஏமாறாதே. என்னடா ஏதோ நாடகத்திலே பேசிய வசனங்களை திருப்பி ஒப்பிருக்கிறானே என்றும் கருதாதே. தோழமையின் உணர்ச்சியிலே ஊற்றெடுத்து வெளிக்கிளம்பும் உண்மைகளப்பா இவைகள். போதும், தென்றலிலே தெரிந்து கொண்டிருக்கும் என்ற தித்திப்பான உணவுகளை அழைத்து விடாதே பாபு. எனக்கென்ன எப்படியோ போ. அவள் ஒரு கைம்பெண், கசங்கிய மலர் என்கிறேன் நான். கருவெண்டின் காதலை என்னுடைய புற விடாவிட்டால் அதற்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? பாபு, ராணி விதவியாகத்தான் இருக்கட்டுமே, அதனால் என்ன? பொன்மணியின் பூக்கொத்தும் போய்விடலாம், என் கண்மணியின் ஞானந்தனை இருதயத்தை விதவை கோர விழுங்கியதுண்டோ? அப்படியானால் என் மனம் மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது பாபு. ஆமா, மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது. உன்னுடைய உறுதியை பாராட்டுகிறேன் தோழனை. ஆனால் ஒன்று, அந்த ராணியின் மேல் எனக்கு என்ன தெரியுமா கோபம்? தான் ஒரு விதவை என்பதை இத்தனை நாட்களாக உன்னிடம் சொல்லாமல் மறைத்து வந்திருக்கிறாளே, அவள் எவ்வளவு பெரிய வித்தார கல்வியாக இருக்க வேண்டும். ஆமாம், ஆனால் பாபு, அவள் உண்மையிலேயே விதவையாக இருந்தால் தானே என்னிடம் முன்கூட்டியே சொல்லியிருப்பாள். சரிதான் போல், ஏதாலும் மறுபடியும் முறுக்கமரம் ஏறிய கதைதான் உன் கதை. எனக்கு என்ன வந்தது? நீயே கேள் அந்த பசப்புக்காரி ராணியிடம், அப்போது புரிந்துவிடும் அந்த பத்திரியின் பகல் வேஷம் எல்லாம். பாபு, நிதானமாக பேசு. உனக்கும் எனக்கும் மீண்டும் ஏற்பட்டிருக்கும் நட்பு மாண்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் இதை போன்ற கலகத்தம்புராக்களை மீட்டிக் கொண்டிருக்காதே. என் ராணி வாட்டமா இருக்கிறாய்? ஒன்றுமில்லை ராணி, இன்று உன்னிடம் ஒரு செய்தி கேட்கப் போகிறேன். அதற்கு நீ கோபப்படாமல் பதில் சொல்ல வேண்டும், தெரியுமா? கேளுங்கள். ஆமாம், இந்த மலரை உன் தலையிலே சூட்டிக்கொள். வேண்டாம். ஏன்? பூ என்றால் உனக்கு பிடிப்பதில்லையா? நானும் இத்தனை நாளாக பார்க்கிறேன், உன் தலையிலே நீ பூச்சூட்டிக் கொள்வதில்லை. ஏன்? சரி, பூ வேண்டாம், பொட்டாவது வைத்துக் கொள். நெற்றியை காட்டி ஜவ்வாது பொட்டு. வேண்டாம், எனக்கேன் இந்த அழகல்ல. என்ன ராணி விதவை மாதிரி எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம் என்கிறார்? கோபமா ராணி நான் கேட்டது? நான் சும்மா விளையாட்டுக்குத்தான் கேட்டேன். விளையாட்டுத்தான்? விளையாட்டு பருவத்திலே நடைபெற்ற கல்யாண விளையாட்டுத்தான். அந்த விளையாட்டின் விளைவுதான் இதோ இந்த ராணியின் விதவை கோலம். இனியும் மூடி வைத்து பயனல்ல. மூளையாகிவிட்டது என் வாழ்க்கை. முள்வேலி போட்டு மூளைக்கு அனுப்பிவிட்டது இவ்வுலகம் என்று வட்டதிலா கட்டி கரும்பு என்பீர்களே, உங்கள் ராணி ஒரு பட்டமரம். பட்டமரம் பட்டமரம் குளிர்க்காது, கெட்டபால் சுவைக்காது. ராஜா, இப்போதாவது பாபுவின் பேச்சிலே விழுந்து கிடக்கும் பச்சை உண்மை புலப்படுகிறதா? விதவை என் ராணி விதவை. ராணி, இதை ஏன் இத்தனை நாட்களாக என்னிடம் சொல்லவில்லை? இது ஒரு கேள்வியா? ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவர்களுக்கு லாபம் தானே. இப்போது நீ கண்டுபிடித்து விட்டாள். அவளும் கண்ணீர் பானத்தை பிரயோகிக்க தொடங்கிவிட்டாள். நீலிக்கண்ணீருக்கு இழகிவிடும் நெஞ்சம் எனக்கு கிடையாது பாபு. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். மோவா அருந்து தாவா திருமா என்றெல்லாம் அழைக்கப்பட்ட பருவத்திலே என் கழுத்திலே மாங்கல்ய கயிறு பிடைக்கப்பட்டதோ? நான் மாங்கல்யம் இழந்த மங்கை என்று எனக்கே இன்றுதான் தெரியும். அப்படியானால் இத்தனை நாட்களாக ஏன் என் கூந்தலிலே மலரில்லை, நெற்றியிலே பொட்டில்லை? இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்து என் இருதயத்தை திருடிக் கொண்டு நீ வேறு என்னதான் செய்ய மாட்டாய்? கொலை கூட செய்வாய். ஐயோ, என் பேச்சை நம்புங்க. நான் சொல்வதை கேளுங்க. கேட்டது போதும், விடுவில்லை. தாலி இழந்தவள் என்பதற்காகவா எனக்கு இந்த தண்டனை? விழுந்து போன சமுதாயத்திற்கு விழிப்பூட்டு, திசையொடிந்த தேசத்தில் வன்மையூட்டு, நாட்டை மறுபலத்தை சோலையாக்கும் பணிபுரியும் பணியிலோர் வீரனா நீங்கள்? விதவை என்றதும்
என் விழி நீரை கூட ஏளனம் புரியும் அளவுக்கு அவ்வளவு கல்லாகவா உங்கள் நெஞ்சம் மாறிவிட்டது? என்னை பாருங்கள், இந்த பருவக்கொடி வாழும் விதவை கட்டுப்பாடலும் சூறாவளியிலே சிக்கி சீரழியத்தான் வேண்டுமா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். நீ தாலி இருந்தவள் என்பதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. ஆனால் இத்தனை நாள் இந்த விஷயத்தை என்னிடம் மறைத்து என்னை ஏமாற்றி இருக்கிறான் பார். அதை யாராலும் மன்னிக்க முடியும்? நான் மறைக்கவில்லை, மறைக்கவே இல்லை. என்னிடம் தான் மறைத்து விட்டார்கள் மகாபாவி. இதை கேளுங்கள், இதை கேளுங்கள். உலகத்தின் எழிலெல்லாம் ஒன்று திரண்ட அழகு பொறுமை காலம் பிச்சை கேட்டு கதறிய போது காலால் உதைத்து விட்டு போய்விட்டான் மடையன். கண்ணே ராணி, கலங்காதே. 17-16 உலகத்தையும் விலையாக கொடுத்தாலும் ஈடாக முடியாத உன்னுடைய இளமை, தூரமாதர்களின் மேலையிலும் காண முடியாத உனது தேஜஸ், இவையெல்லாம் விதவையனும் பேர்காட்டால் வீணாக அழிந்து போவதை நான் அனுமதிக்க மாட்டேன். அவன் கிடந்து பெற்ற என் தங்க விக்கிரகமே, உன் பட்டுப்பாதங்களை தொட்டுக் கொண்ட இது நான் இருக்கிறேன். நீ இளம் விதவையாக மட்டுமல்ல, இன்றைக்குத்தான் விவாகரத்து செய்துவிட்டு நீதிமன்றத்தில் இருந்து இப்போதுதான் நேரே இங்கே வருகிறாய் என்றாலும் ஏற்றுக்கொள்ள நான் தயங்க மாட்டேன். பாபு, உளறிக்கொண்டே இருக்காதே. உதைத்தாலும் அழைத்தாலும் இந்த உள்ளம் என் ராஜா ஒருவருக்கு மட்டுமே இடமளிக்கும். ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம்.
இந்த சொந்தத்தை அவர் மறுத்தார். ராணி உலக பந்தத்தையே அழைத்துக் கொள்வாளே தவிர உன் போன்ற தீப்பந்தங்களில் விழுந்து சாகும் விட்டில் பூச்சியாக மாட்டார். ராஜாவை பிறக்காமல் இருந்தால் என்ன செய்வாய்? அப்படி ஏன் கற்பனை செய்கிறாய்? நானே பிறக்காமல் இருந்திருந்தால் நீ என்ன செய்வாயோ அதற்கே இப்போது. ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம். ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம். நான் அடிக்கும் துருப்புச் சீட்டிலே அந்த ராஜாவை வெட்டுப்பட்டு விட்டால் ராணி யாரு? ராணி இல்ல, ராணி இல்ல. நீங்க யாரு? நான் தான் ராஜா. ராஜா போய் என் குடும்பத்தை போய் என் மகோட மகனை கழித்து பாராட்டு ஆகிட்டிய போய். ஐயா பெரியவரே, என்னுடைய குற்றம் எதுவும் இல்லை. குற்றமெல்லாம் என்னதான்? ஏழைக்கு உதவி செய்யறது போல் நடித்து ஒரு அப்பாவை பிள்ளை ஏமாற்றி சத்தத்தான் சம்பிரதாயத்தை அழித்துவிட்டையே. பெரியவரை கொஞ்சம் பொறுமையோடு பேசுங்கள். உண்மையை தெரிந்து கொள்ளத்தான் நான் இங்கு வந்தேன். உண்மை எல்லாம் உண்மை. ராணி விடாதே, அவனுக்கு இதான் நீ தெரிந்து கொள்ள உண்மை. போ என் வீட்டுக்காக போ. ராஜா கூட நான் ஏன் சேர்ந்தேங்கிறது உனக்கு இப்ப புரியாது. ஆமா ஆமா, பெரிய ரகசியம். போங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு. ஏன் தங்க அப்படி கோவிச்சுக்கிற? உனக்காக வைரம் கொண்டாந்து இருக்கிறேன். ஏன் சாப்பிட்டு சாகவா? சாக வேண்டியது நீ நானும் அல்ல, சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் அவன் தான் சாக வேண்டும். சாக்ரட்டிஸ் செத்துத்தான் ரொம்ப நாளாச்சு. இல்லை கீதா, இப்போது ஒரு சாக்ரட்டிஸ் சாக போகிறார். என்ன? ஆமாம், அடுப்பு கெடுக்கும் அத்தியாயம் ஆரம்பமாகிவிட்டது. நாடகத்திலே விஷம் குடித்து சாகும் சாக்ரட்டிஸ் நாடகம் முடிந்த பிறகும் எழுந்திருக்கவே மாட்டான். அவனுடைய வாழ்க்கை நாடகமும் ஒரு வழியாக முடிந்தே விடும். யாரு? ராஜாவியா? ஐயோ, அதெல்லாம் கூடாது. ஐயோ, பெரிய பாவம். பாவத்தை பார்த்தால் நமக்கு பரவசமான வாழ்வு கிடைக்காது. பகைவன் ஒழிந்தான் என்ற நிம்மதியும் பிறக்காது. கீதா, இந்த விஷயத்தை பற்றி யாரிடமும் சொல்லிவிடாது. நாம் இருவரும் சேர்ந்துதான் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். சார் சார், டைம் ஆயிடுச்சு. 10 மணி சொன்னாங்க. என்ன விஷம் கொடுக்கிற சீன்ல கோப்பையில பால் ஊற்றி கொடுக்கலாமா, தண்ணி ஊற்றி கொடுக்கலாம்? விஷம் கொடுக்கிற சீன்ல கோப்பையில பால் ஊற்றி கொடுக்கலாமா இல்ல தண்ணி ஊற்றி கொடுக்கலாமான்னு கேட்கிறேன். அடாடாடாடாடா, ஏப்பா என் உயிரை எடுக்கிறீங்க? பால் வேணாம், தண்ணி வேணாம். எவனாவது கொஞ்சம் உண்மையான விஷத்தை ஊற்றி கொடுக்க, செத்து தொலைக்கிறேன். விதவை என்ற சொல்லை விட விஷம் என்ற சொல் சுவையாக இருக்கிறது. இந்த வையகத்தில் வாழ முடியாத நிலை பெற்ற பெண்ணிற்கு இது போன்ற முடிவை தேர்ந்தெடுப்பது தாங்கள் குற்றமென கருத மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இப்படிக்கு அன்புள்ள ராணி. என்னம்மா இது? நாடகத்துக்கு வராம பாப்பா கரை நல்ல சமயத்தில் வந்த இந்த கடிதங்களை கொண்டு போய் ராஜாவிடமும் சமரசத்திடமும் கொடுத்து விடு. நீங்க நாடகத்துக்கு வரலையா? வாங்கம்மா, அருமையா இருக்கு நாடகம். உண்மையே நீ அறிவாய், உண்மையே நீ அறிவாய். கிரேக்கத்தின் கீர்த்தி புவனம் அறியாததல்ல. அதற்காக இங்கே விழுந்திருக்கும் கீரல்களை வரைத்திட முயல்வது புண்ணுக்கு புனுகு தடவும் வேலையை போன்றது. அதனால் தான் தோழர்களே, சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறந்தாழ்த்தி உங்களை அழைக்கிறேன். அறிவு, அறிவு அகிலத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதை தேடி பெறுவதற்காக உங்களை அழைக்கிறேன். உண்மையே நீ அறிவாய். இந்த உபதேசத்தின் உண்மைகளை உணர்வதற்காகத்தான் என் உயிரின் இனியவர்களே உங்களை எல்லாம் அழைக்கிறேன். எத்தனை ஏதன்ஸ் நகரத்து எழுமிக்க வாலிபர்களே, நாட்டமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டீஸ் அழைக்கிறேன். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் ஈட்டிய வாழும் பிளவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மாத்திரம் போதாது வீரர்களே. இதோ நான் தரும் அறிவாயுதத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அறிவாயுதம்
அறிவாயுதம் அகிலத்தின் அணையாத ஜோதி. அறிவாயுதமாம் அனைத்துலகும் அடிபணியும் அஸ்திரமா, குமுறும் எரிமலை, கொந்தளிக்கும் கடல், அவைகளை விட பயங்கரமானவன் சாக்ரட்டிஸ். அவன் தரும் அறிவாயுதம் கிரேக்கத்திலே தயாராகுமானால் நாமெல்லாம் தலை தூக்கவே முடியாது. அனிட்டஸ், என்ன சொல்லுகிறேன்? நாம் கீழே கோட்டை தாண்டாத கிரேக்க மக்களுக்கு அந்த கிழவன் அறிவிப்பும் வழங்கி கொடுக்கும் அவனை நாம் அழித்து வர வேண்டும். ஆமாம், அதுதான் சரி. சாக்ரட்டிஸ், நீ கைது செய்யப்படுகிறாய். சாக்ரட்டிஸ், நாட்டிலே நடமாடக்கூடாத ஒரு ஆத்மா, ஜனநாயக அரசாங்கத்தை குறைகூறும் அந்த ஜந்து உடல் முழுவதும் விஷம் கொண்டது. கேட்டால் குளிக்கும் சொற்களால், கேளாலும் வேட்புமொழி வார்த்தைகளால் கேடுமொழியின் கருத்துக்களை அள்ளி வழங்கி அரசாங்கத்துக்கு விரோதமாக, ஆண்டவனுக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக இளைஞர்களை தூண்டிவிடும் இழிகுண கிழவன். என்ன சிரிப்பு, என்ன காரணம்? ஒன்றுமில்லை தலைவா, ஒன்றுமில்லை. ஆத்திரத்திலே அனீட்ட தன்னை மறந்து என்னை பார்த்து கிழவன் என்று கேலி செய்கிறான். கேலி செய்கிறான். அதை நினைத்தேன், சிரித்தேன். கடல் நுரை போல் நரைத்து விட்ட தலை எனக்கும் அனீட்டஸுக்கும் இல்லையா சபையோர்களே? என்ன அனீட்டஸ் உண்மைதானே? சாக்ரட்டிஸ், வழக்கும் விசாரணையும் உங்கள் இருவரின் தலையை பற்றி அல்ல, அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மிகவும் நன்றி மெலிட்டஸ், மிகவும் நன்றி. ஆனால் ஒன்று, என்சால் உடம்புக்கு தலையே பிரதானம் போல் இந்த வழக்கிற்கும் தலைதான் பிரதானம். என் தலையிலே இருந்து சுடர்விட்டு கிளம்பும் அறிவு, அதை அழிக்க கவிஞனாகிய உன் தலையிலே இருந்து புறப்படும் அர்த்தமற்ற கற்பனைகள், அரசியல்வாதி அனீட்டஸின் தலையிலே இருந்து பீரிட்டெழும் அதிகார ஆணவம், இந்த மூன்றுக்கும் இடையே நடக்கும் மும்முனை போராட்டம், அதன் விளைவுதான் அனீட்டஸ் இந்த வழக்கு. பார்த்தீர்களா? சட்டத்தையும் சபையையும் ஆவரிக்கிறான். இப்படித்தான் இளைஞர்களை எல்லாம் கெடுத்தான். ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும்? நான் என்ன வாலிபருக்கு வலை வீசும் விலை மாதா, பருவ விருந்தளிக்கும் பாவையா? மாதரிடம் இல்லாத மயக்கு மொழி, வாலிபருக்கு வலை வீசும் மனிதையிடம் பெற்றிடாத வசீகர சொல்லலங்காரம், வார்த்தை ஜாலம், அடுக்கு தொடர், இப்படி பல மாயங்கள் கற்றவர் நீர். மந்திரவாதி என்று கூட சொல்லுவாய். அன்புள்ள இளைஞனே, ஏதென்ஸ் நகரத்திலே நான் ஒருவன்தான் இளைஞர்களை கெடுக்கிறேன், அப்படித்தானே? ஆமாம், நீ கெடுக்கவில்லை. இல்லை. அனீட்டஸ் இல்லை. சித்திலைகள் இல்லை. இந்த நீதிபதி இல்லை. யாருமே இளைஞர்களை கெடுக்கவில்லை. எல்லோருமே இளைஞர்களுக்கு நன்மையே செய்கிறார்கள், என்னை தவிர. அப்படித்தானே? ஆமாம், ஆமாம். அத்தனை பேரும் ஏன் ஏதென்ஸ் நகரமே இளைஞர்களை திருத்தும் போது நான் ஒருவன் எப்படியப்பா அவர்களுடைய பாதையை திருப்ப முடியும்? ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். ஏன் இப்படியும் சொல்லலாமே, இருந்த வீட்டுக்கு ஒரு விளக்கு. என்ன மெலிட்டஸ் திகைக்கிறாய்? சபையோர்களே, வாலிபர்கள் என்னை சுற்று வானம்பாடிகள் போல வட்டமிட காரணம் என்னுடைய வார்த்தை அலங்காரம் அல்ல. பலம் குறையா கருத்துக்கள், தரம் குறையா கொள்கைகள், இந்த தரணிக்கு தேவையான தங்கம் நிகர் எண்ணங்கள். அழகு மொழியால், அலங்கார அடுக்குகளால் அரும்பு உள்ளங்களை மயக்குகிறேன் என்று சொல்கிறார்களே, அவர்களை நான் கேட்கிறேன். அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தமல்லவே. அவர்கள் அதை பேசக்கூடாது என்று நான் தடை போட்டது கிடையாது. பேசி பார்க்கட்டுமே அவர்கள். பாவம், பேசி தோற்றவர்கள், பேசி தோற்றவர்கள். சாக்ரட்டிஸ், பேச்சை நிறுத்தும். விளக்கம் தேவையில்லை. இந்த நீதிமன்றத்தின் அதிகப்படியான உறுப்பினர்கள் வாக்களிப்பின்படி நீ விஷம் சாப்பிட்டு மரண தண்டனைக்கு ஆளாக வேண்டும் என்று தீர்ப்பளி. பார்த்தாயா, பயனற்ற தத்துவ விசாரணையில் காலத்தை கழிக்கிறேன், வீண்வாதம் புரிந்து தொல்லைப்படுகிறேன் என்றெல்லாம் கோபித்துக் கொண்டாயே. இப்போது பார், உனது கணவன் அகிலம் புகழும் வீரனாக, தேசம் புகழும் தியாகியாக மாறிவிட்டான். அன்புள்ளையை சேர்ந்து நீ மிகவும் பாக்கியசாலி. பணபலம், படைபலம், அத்தனை பலத்தையும் எதிர்த்து நின்று யாருக்குமே பணியாத பெருமையோடு கடைசியாக விழிகளை மூடப்போகும் இந்த கர்ம வீரனுக்கு நீ மனைவி. குழந்தை
குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள். அவர்கள் பெரியவர்களாக மாறியதும் நேர்மை தவறி நடப்பார்களே. ஆனால் நான் உங்களை திருத்த முயன்றது போலவே நீங்களும் அவர்களை திருத்த முயலுங்கள். நேரமாகிறது, காவலர்கள் கோபிப்பர். நீ போய் வா. கிரீட்டோ, இவர்களை அனுப்பி வை. கிரீட்டோ, உனக்கு தெரியுமல்லவா, இன்றோடு 30 நாள் சிறைவாசம் முடிந்து நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி விஷம் சாப்பிட்டு சாக வேண்டிய நாள் இதுதான். அழா, அதோ வந்துவிட்டது அமுதம். காவலன், இதை என்ன செய்ய வேண்டும்? முறைகளை சொல்லு. பெரியவரை, விஷத்தை முழுவதும் குடிக்க வேண்டும். பிறகு இங்கும் அங்கும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். கால்கள் மரத்து போகும் வரையிலே அப்படியே நடக்க வேண்டும். பிறகு உட்காரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஜில்லிட்டுக் கொண்டே வரும். பிறகு படுத்து விட்டால் ஆனந்தமான நித்திரை, கனவு மங்கையாலும் கலைக்க முடியாத நித்திரை. சிறைக்காவலா, கொடியுப்படி. நண்பா, சிறிது நேரம் பொறுத்து கூட சாப்பிடலாம். சிறைச்சாலையிலே அதற்கு அனுமதி உண்டு. கிரீட்டோ, கிரீட்டோ, உனக்கு மிக மிக அற்ப ஆசை, மிக மிக அற்ப ஆசை. இந்த விஷத்தை நான் 2 நாழிகை கழித்து சாப்பிடுவதாக வைத்துக் கொள். அதற்குள் என் இருவை வெடித்து நான் இறந்து விட்டால் பிறகு கிரேக்க நாட்டு நீதிமன்றத்தின் தண்டனையை யார் நிறைவேற்றுவது? புதிய சாக்ரடீஸா பிறந்து வரப்போகிறார். கூடாது, கூடாது. இப்போதே சாப்பிட்டு விடுகிறேன். கிரீட்டோ, இந்த விஷம் அழிக்கப் போவது என்னையல்ல, இந்த உடலைத்தான். ஏவன்சின் எழுச்சி மிக்க சிங்கமே, எங்கள் தந்தை கிரேக்க பெரியாரே, உம்மையும் எம்மையும் இந்த விஷயம் பிடிக்கப் போகிறதா? ஐயோ, நிறுத்தவே நெஞ்சு வடுங்குகின்றது. நண்பா, எனக்கு கடைசியாக ஏதாவது சொல்லு. புதிதாக என்ன சொல்லப் போகிறேன்? உன்னையே நீ எண்ணிப்பார். எதையும் எதற்காக, ஏன், எப்படி என்று கேள். அப்படி கேட்டதால் தான் சிலை வடிக்கும் இந்த சிப்பி சிந்தனை சிப்பியாக மாறினேன். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய். அதைத்தான் உனக்கும் இந்த நாட்டுக்கும் நான் சொல்ல விரும்புவது. விஷம் அழைக்கிறது என்னை. இந்த கிழவன் கிரேக்க நாட்டு இளைஞர்களை கெடுத்ததாக யாராவது உண்மையாக உளமாக நினைத்தால் அவர்கள் என்னை மன்னிக்கட்டும், அவர்கள் என்னை மன்னிக்கட்டும். வருகிறேன். வணக்கம். ஏ ஜெகமே, சிந்திக்க தவறாதே. உண்மையே நீ அறிவார், உண்மையே நீ அறிவார். வருகிறேன். சாக்ரட்டிஸ் ஏதோ முடிவுறாரு. சாக்ரட்டிஸ் குத்தரத்தை வந்தேன். சாக்ரட்டிஸ், ஐயோ வேண்டாம், வேண்டாம், நீங்க சாக போறது. கல்வி களஞ்சியம் சாப்பிடவா? எதுக்காக சாகும்? கேட்கலாம், எதுக்காக சாக்ரட்டிஸ் சாப்பிடும்? என்ன குற்றம் செஞ்சா? சிந்திக்க சொன்னார். ஏன், எனக்கு அப்படின்னு சிந்திக்க சொன்னா அதுக்கு ஒரு குத்தமா? சிந்திக்கிறது குத்தமானா மனுஷனுக்கு மூளை இருக்கவே குற்றமா? சாக மாட்டேன். இந்த கிரேக்க நாட்டு நீதிமன்றம் செய்ய தவறுன ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன். நிச்சயமா செய்ய காமிப்பேன். ஆமா. ஐயோ, இந்த பெரியார இறந்துட்டான். அப்புறம் ஆயிரம் மனுஷனா தேடலாம். இந்த மாதிரி அறிவு நமக்கு கிடைக்குமா? அதை நடக்க முடியுமா? இந்த விஷத்தை இந்த வாயா குடிக்கிறது, இது குடிக்கிறதுக்கு வாய் இருக்கு. இருக்கு, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த வாயா இதை குடிச்சுவான். மில்டஸ், 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 வா. ஏ பாபு, மில்டஸ் வராங்க. எங்க ஓட பாக்குற?
முடியுதே கையா வாங்க சண்டாளா சாப்பிடு சாப்பிடு நானு இப்ப அத்தா இல்ல நான் நீதிபதி நீ மிரட்டஸ் சரியான வார்த்தை குடிக்க சொல்றேன் நான் குடி சாக்கரட்டீஸ் முடிவை நான் மாத்தேன் குடி நீ இன்னும் முடிக்கிறேன் குடி ஐயோ வேண்டாம் வேண்டாம் உண்மையான விஷயம் பாபு சாப்பிட்டா செத்து போயிடுவாரு ஆமா மேடமையில ராஜாவை சொல்றதுக்காக பாபு விஷத்தை கலந்து கொடுத்திருக்காரு உண்மையான விஷமா இது குடி வேண்டாம் வேண்டாம் நீ குடிச்சு செத்து போயிட்டா நான் கொலகாரம் ஆயிடுவேன் முடியாது போலீஸ் போலீஸ் வாங்க போலீஸ் ஐயோ சாந்தா பாத்தியா உன் தம்பி செய்த வேலைய என் தம்பி அவன் கொலகார பையன் மாட்டுங்க அவன் கையில விலங்க ராஜா என்னையும் அறியாம உன்னை எப்படியோ காப்பாத்திட்டனே ரொம்ப நன்றி சார் சார் உங்களுக்கு லெட்டர் நேரத்துல இந்த அப்பன் உனக்கு வேணும்னா உன் மனசுல உள்ள கல்யாண ஆசையை விட்டுவிடு கணிப்பமாகவே வாழ் நீலி கண்ணீருக்கு இலகிவிடும் நெஞ்சும் எனக்கு கிடையாது பாபு ஏமா மின்னல் பொடி மாயப்பொடி தூரிய மாயப்பொடி ராணி நீ உதவி என்று தெரிந்தால் நீ யாரை காதலிக்கிறாயோ அவன் கூட உன்னை விரும்ப மாட்டான் அவன் கூட உன்னை விரும்ப மாட்டான் நீ உதவி என்பதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை ஆனால் இத்தனை நாள் இதை என்னோட மறைத்து வைத்திருந்து என்னை ஏமாற்றி இருக்கிறாய் பார் அதை யாராலும் மன்னிக்க முடியாது யாராலும் மன்னிக்க முடியாது நீ விடாய் விதவை வித்தாரத்தை விநாசகாரி விதவை 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 புழுதியிலே வீசப்பட்ட வீணை சிதைந்து போன இசை சிதறிவிட்ட சிலை கசங்கிய மலர் கருகிய மொட்டு கலைந்துவிட்ட ஓவியம் கைம்பெண் கைம்பெண் நான் சமரசம் கேட்டுட்டு வாங்க கேட்டு என்ன என் குடும்பத்துக்கு கலைஞர் வந்துருச்சு இல்லையே என் ராணி மோசம் போயிட்டான் யாரோ ராஜா அவங்க கூட சரி மாணவ வாழ்ந்த என் குடும்பத்துக்கு அவராவது அவமானத்தை உண்டாக்கிட்டான் என் கௌரவம் மண்ணோட மண்ணா போச்சு ஐயோ ராணியே மண்ணா போறா அந்த பக விஷம் குடிச்சு சாகுறேன்னு எனக்கு சொல்லாச்சு ராணி ராணி எங்கே ராணி பெரியவரே இனி உன்னை கதறல் அந்த பெண்ணு காதல் விழவே விடாது ஐயோ இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சா நான் உன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறேன் ராஜா பதறாரு எல்லா காரியம் எல்லாம் தீர்வு உன் காதல் கனடா மாறிடுச்சு ஐயா நீங்க என்ன சொல்றீங்க என் ராணி எங்கே பெரியவரும் நீ சேர்ந்துதான் அந்த பொண்ணை போனமாக்கி விட்டீங்களே வாழ்விலும் சாவிலும் உன்னை பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்றது சபலம் பண்றது அப்புறம் கன்னி பெண்கள் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போற நிலைமைக்கு கொண்டு வந்து விடுறது காதல் உங்களுக்கு ஒரு கண்ணாம்பூச்சி விளையாட்டா போயிடுச்சு போய் பாருங்க எங்கிருந்தோ வந்தாய் என் இதய சோலையிலே கானம் பாடும் வானம் பாடியாய் களிப்பிலாடும் அழகு மயிலாய் துள்ளும் மானாய் கொஞ்சும் கிளியாய் பறந்தாய் பிரிந்தாய் என்னை பரவசமடையச் செய்தாய் கடைசியில் என்னை அழைக்காமலே உன் பயணத்தை தொடங்கிவிட்டாய் பல தமிழ் பேசும் பதுமையே சுவை கனியே சுந்தர நிலவே காதற் கவிபாடியின் கனவிலெல்லாம் பதிராடும் கண்ணழகி கடைசியாக நீ என்ன நினைத்து உயிர் விட்டாய் என்னை நினைத்தார் இந்த பாவியும் இரக்கமற்ற பேச்சை நினைத்தார் என் கோயிலமே குற்றமற்ற உன் மீது தேறி விழுந்த எனக்கு நீ இப்படியா தண்டனை தர வேண்டும் இந்த மனிதத்தன்மையற்றவரை மன்னிக்கும் பெருந்தன்மை என் மனதிலே உன்னோட பிறக்காமலா போய்விட்டது பிறக்காமலா போய்விட்டது
இந்த கொடுமைகளை எல்லாம் நான் பார்க்காமல் நாடக வேலைகளிலே என் கண்கள் மூடியிருப்பேன். அதையும் நீங்கள் தான் கெடுத்து விட்டீர்கள், நீங்கள் தான் கெடுத்து விட்டீர்கள். ஐயா பெரியவர்கள், ராணி கல்யாணம் ஆகாதவள். மழலை பருவத்திலே நீங்கள் நடத்தியது கல்யாணம் அல்ல, மரபொம்மி விளையாட்டு. ராணி என் மனைவி, என் வாழ்க்கை துணைவி என்று நான் வாயார மனமாற சொல்லி அழுவதற்கு அனுமதி தாருங்கள், அனுமதி தாருங்கள். மறுமணத்திற்கு நீங்கள் சம்மதித்து விட்டதற்கு அறிகுறியாக அவள் பிணத்திற்கு நான் மாலையிடுவதற்கு உத்தரவு கொடுங்கள், உத்தரவு கொடுங்கள். ஏன் பேசாமல் இருக்கிறேன் பெரியவரே, ஏன் பேசாமல் இருக்கிறேன்? ராணி, 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 உன் அழகு விடிகளை திறந்து என்னை ஒருமுறை பார் ராணி. நான் உன் கழுத்திலே மாலையிட்டு உன்னை மனைவி என்று அழைக்கப் போவதை ஒருமுறை பார்த்துவிட்டு அமுது கட்சியும் இதை திறந்து என்னை அத்தான் என்று ஒருமுறை அழைத்துவிட்டு பிறகு செத்து விடுவார். பக்தா, பயப்படாதே, எழுந்திரு. ராணி உன் இஷ்டம்பூர் சிறிது நேரம் உயிரோடு இருந்து பிறகு இறந்து போக வரம் தந்தோம். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ராணி, எழுந்திரு. என்ன என்னால உயிரோட இருக்கு? ஆமா ஆமா ஆமா. என்ன என்ன திகைப்பு? இல்ல கேக்குறேன், திகைப்பானேன்னு கேக்குறேன். சாக போன ராணிய நான் எப்படி காப்பாத்தணும் தெரியுமா? ராணி விஷத்தை எடுத்து சாப்பிட போச்சு. நல்ல வேலையா அந்த சமயத்துல நான் வந்தேன். என்னை சாக விடுங்க. இனிமேல் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து பயணம் நான் வாழ முடியாது, வாழக்கூடாது. ராணி, நான் வாழ வைக்கிறேன். இந்த பாரு, வாழ்க்கையில தோல்வி அடைவுலாம் தற்கொலை செய்திருக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல 3/4 ஜனங்களுக்கு எப்பவோ காலியா போயிருக்கும். கவலைப்படாத. வேண்டாம், வேண்டாம். நான் சொல்றது கேளேன். கதவை நல்ல தாழ் போட்டுட்டு வந்து விஷம் குடிச்சு செத்த மாதிரி பறிச்சுவோம். அப்ப நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப புரிஞ்சுதா ராணிக்கு உயிர் வந்த ரகசியம்? எப்படியோ என் ராணி போயிடுச்சு. ராணி, ராணி, நான் செய்த குற்றங்கள் மன்னிச்சிடுங்க. இந்த கல்யாண விஷயம் எங்க கல்யாணத்துக்கு போறேன்னு இப்பதான் எல்லாம் நல்லா முடிஞ்சு போச்சே. உங்க குடும்பத்துல சச்சரவு ஏற்படும் நான் தான் காரணமா இருந்தேன். நீங்களும் மன்னிச்சிருங்க. மறப்போம், மன்னிப்போம். ராணி, நீ விழ வேண்டிய கால் இன்னொன்னு பாக்கி இருக்கு. இத பார், இந்த அம்மாவுக்கு தான் உன் மேல ரொம்ப கோபம். அவங்க காலில் விழும். மகாராசியாருமா, காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவுப்பட்டதே இன்பம். இதை நீ சொல்லிட்டியாது, நான் சொல்லணும்னு இல்லை. சரி, குரல் எல்லாருக்கும் போது. அரே, பெரிய பெரிய தாரா, பெரிய தாரா. என்னப்பா, என்ன காதலிச்சாச்சு? யார் முதல்ல மாலை போடுறதுங்கிறதுல தகராறு. காதலிச்சாச்சா? அப்ப கேப் விடக்கூடாது, மழை போட வேண்டும். ஏன்னா கேப் விட்டா விஷம் வரைக்கும் வந்து சேருது. போடப்பா, மழை போட. நானும் ஏமா யாரு அந்த நீ குடு. ஆனா பாரு, போடு, நீ போடு. உங்க பக்கமா பிடிச்சு நீங்க இனிமே கொஞ்சம் தெரியும் தம்பி, நானே சொல்லிருப்பேன். ஒதுங்கிக்கிட்டா